நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு என் இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சாரி, என் இனிய காலை வணக்கம் சொல்லிட்ட அன்பர்களுக்கு எங்களின் இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க ஜோ? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாள் போல இன்றைய நாளும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? எஸ் எஸ், எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும் என்றுதான் நம்ம எல்லாருடைய ஆசையும். அந்த வகையில இன்றைய நாளுடைய கதை என்ன? இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடந்த ஒரு நிகழ்வு. குறிப்பா கத்தோலிக்கரா இருக்கக்கூடிய நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் நிச்சயமா நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, அந்த புது நன்மை வாங்குறதுக்கு முன்னாடி திவ்ய நற்கருணை முதலாக பெறுவதற்கு முன் அதை தயாரிக்கக்கூடிய வகுப்புகள் அப்படின்னு சொல்லி போயிட்டு அட்டெண்ட் பண்ணுவோம். மறைக்கல்வி வகுப்புகள். அது சின்ன வயசுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊர் திருவிழாவை பொறுத்து ஒரு 10 நாள் 15 நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் வைப்பாங்க. எங்கள் ஊர் திருவிழா டைமில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திருவிழாக்கு அன்னைக்கு புது நன்மை கொடுப்பாங்க. யார் யாரெல்லாம் வாங்கணுமோ அப்போ அதுக்கு யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுமோ அதுக்கு வேதியர் இருந்தாங்க, அருட் சகோதரிகள் கிளாஸ் எடுப்பாங்க, பிரதர்ஸாக இருக்கிறவங்க பிரதர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அப்போ நிறையா விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, கற்றுக் கொடுப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ அப்படி ஒரு ஊரில் புது நன்மை அந்த திவ்ய நற்கருணையை முதன்முறையாக பெற்றுக்கொள்வதற்கு நிறையா குழந்தைங்க அவங்க பேரை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. எல்லாரையும் வர சொல்லி அவங்களுக்கு மறைக்கல்வி கிளாஸ் என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்ச பிறகு என்ன பண்ணுறாங்க, நாளைய தினத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணணும், திவ்ய நற்கருணை கொடுக்கணும். அப்போ அங்கே பங்கு தந்தை எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேசுகிறாரு. இந்த மாதிரி திவ்ய நற்கருணை நாளைக்கெல்லாம் வாங்க போறீங்க, உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்பேன், யாரெல்லாம் கேள்வி கரெக்டாக பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் நாளைக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன், இல்லாட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. அப்போ ஒவ்வொருத்தட்ட கேள்வி கேட்டு வரப்போ ஒரு பையன்ட்ட வந்து கேள்வி கேட்கிறாரு, எழுப்பி விட்டு வச்சுட்டு, சரி திவ்ய நற்கருணையில யார் இருக்கிறா சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன. அந்த பொண்ணா, திவ்ய நற்கருணையில சவேரியார் இருக்கிறாரு அப்படின்னா சொன்ன உடனே அவருக்கு செம டென்ஷன். அவருக்கு என்னடா இப்படி பதில் சொல்ற, இத்தனை நாள் நீ மறைக்கலி கிளாஸ் திவ்யனுக்கு யாரு கேட்டா சவேரியார் இருக்கிறாரு, போய் வீட்டுல உங்க அப்பா கூட்ட போ அப்படின்னு அனுப்பி வச்சாரு. இவன் போய் அவங்க அப்பா என்ன பண்றாரு, கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து அவங்க அப்பாட்ட கூப்பிட்டு, என்னங்க அவங்க பையன் வந்து இப்படி இத்தனை நாள் கிளாஸ் வந்திருக்கான், திவ்யனுக்கு யார் இருக்கான்னு கேட்டா சவேரியார் இருக்கிறாருன்னு சொல்றான். இவன் எது வேணும்லாம் நன்மை கொடுக்கணுமா என்ன அப்படின்னு அவங்க அப்பா செம டென்ஷன் ஆயிட்டாரு. பையனை பிடிச்சி பல்லாரும் சூட்டோட ஒரு அரைஞ்சாரு. அரைஞ்சு உன்னை எத்தனை நாள் கிளாஸுக்கு அனுப்பியிருக்கேன், நானே கஷ்டப்பட்டு வேலையோட வேலையை உன்னை கொண்டு வந்துலாம் விட்டுட்டு போயிருக்கேன். இப்போ ஃபாதர் திவ்யனா இருக்கிற யாரு இருக்கான்னு கேட்டா இப்படியா நீ தப்பா பதில் சொல்லுவ அப்படின்னு ஃபாதருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி அப்பா டீச் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாதர் இப்படிதான் ஃபாதர், அவனுக்கு நான் பலரை நானே சொல்லிட்டேன் ஃபாதர், திவ்யனா இருக்கலாம் ஆரோக்கியமா தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த மரமண்டைக்கு ஏறவே மாட்டேங்கி ஃபாதர் அப்படின்னாரு அவங்க அப்பா. அவர் சொன்னா இவருக்கு கூட என்ன சொல்லி, நீயாவது கரெக்டா சொல்லும், நீ என்னது ஆரோக்கியமா தான் இருக்காங்க, போய் நீ உங்க அப்பாவை கூட்டுவான்னு சொல்லி என்ன பண்றா, அந்த பையனுடைய தாத்தாவை சொல்றாரு, உங்க அப்பாவோடைய அப்பா. அவர் போய் வர்றாரு, தாத்தா வயசானவர் வர்றாரு. வந்துட்டு எத்தனை தலைமுறையா நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கீங்க? ஐயா நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல நாங்க என்னதுதான் கிறிஸ்தவங்களா தான் நாங்க இருக்கிறோம், பரம்பரை கிறிஸ்தவர்கள் நாங்கெல்லாம் அப்படின்னு என்ன பண்றாரு அவரு சொல்றாரு. ஓ அப்படி இருந்து உங்க பேரண்ட்ட போய் திவ்யனத்துல யாரு இருக்கான்னு கேட்டா அவன் சவேரியார் இருக்கிறாங்க, உங்க பையனை கூப்பிட்டு அவர்கிட்ட சரி திருத்துவாருன்னு பார்த்தா அவர் ஆரோக்கியமா தான் இருக்கிறாருங்க, என்னையா குடும்பம் உங்க குடும்பம்னே இவங்க தாத்தாக்கு செம டென்ஷன் ஆயிட்டு. அவர் டென்ஷன் ஆகி பையனை போட்டு திட்டார், பேரன் திட்டார். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காங்க, பரம்பரை அவர் முடிச்சு சொல்றான், நான் பல தடவை சொல்லிட்டேன் ஃபாதர் திவ்யனா இருக்கிற அந்தோனியார் இருக்கிறாருன்னு, கேட்க மாட்டேங்கிறாங்க. ஃபாதர் பார்த்தா எப்ப இந்த பங்கே எனக்கு வேண்டாம் சாமி ஒன்று ஓடிட்டாரு. ஒரு சிறப்பான ஒரு நாள், நகைச்சுவையோடு ஒரு மகிழ்ச்சியோடு நாளை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கதை தொடங்கி விட்டது. இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி அப்படின்ற மகிழ்வோடவே நம்ம இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
சிறப்பான ஆலய தரிசனம் இனிய காலை வேளையில் நாம் கண்டு கழித்தோம் என்ற மகிழ்வோடவே இன்றைய கடல் வணக்கம் நிகழ்ச்சி நம்ம தொடங்கிட்டோம் ஜோ. ஸோ இன்றைய நாள் நம்ம என்ன மெசேஜ் வந்து ஷேர் பண்ணிக்க போறோம். இன்னைக்கு இந்த கதை நிறைய நேரங்கள் நம்ம பங்கு ஆலயங்கள்ல நம்முடைய ஃபாதர்ஸ் சொன்ன கதையா இருக்கலாம், நம்மளே கூட கடவுள் வணக்கத்துல பேசியிருக்கலாம், தெரிஞ்ச கதை இருந்தாலும் ஏன் இன்னைக்கு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நற்கருணை என்பது நம்முடைய ஆன்ம உணவு. ஸோ அப்படின்னு தான் நம்ம அதை அடையாளப்படுத்துகிறோம், சொல்லுகிறோம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், கதைக்கு வேணா நம்ம சிரிக்கணுமேன்னு சொல்லி அந்தனியர் இருந்தாரு, சவரியா இருந்தாருன்னு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய திவ்ய நற்கருணை நம்ம இயேசுவை அவரே தன்னை உடலாக என்ன பண்ணிருக்காரு, நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆன்ம உணவாக நாம் அதை உட்கொள்கிறோம். அப்ப இது ஏன் இந்த ஆன்ம உணவு இன்னைக்கு மென்ஷன் பண்றோம்? இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஃபுட் டே, உலக உணவு நாள். அப்போ இந்த உலக உணவு நாள் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். கொஞ்சம் வினோதமான அந்த உலக வெளிநாட்டு வினோதங்கள் அப்படின்லாம் சொல்லல, அந்த மாதிரி கொஞ்சம் விசித்திரமான ஆச்சரியமான சில விஷயங்கள் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், உணவை குறித்து பயன்படுத்தியும் கொள்ளலாம். கண்டிப்பா அது தெரிஞ்சுக்கிறதே ஓகே தான், நமக்கு ஒரு புதுசா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியான ஒரு மனநிலை. அப்போ அந்த முதல் விஷயம் எனக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனை குறித்து, அந்த உணவுப் பொருட்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த தேன் குறித்த ஒரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அகழ்வாராய்ச்சி செய்வாங்க இல்லையா, ஆர்காலஜிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அகழ்வாராய்ச்சியாளர்கள். அவங்க எகிப்து நாட்டுல இருக்கக்கூடிய கல்லறையில இருந்து ஒரு பொருள் கண்டெடுக்கிறாங்க. அந்த பொருள் என்னன்னா தேன். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு பழமையான தேன். ஆனா இன்னும் அது கெட்டு போகாமல் இருக்கிறது. சோ இதுக்கான காரணம், அறிவியல் காரணங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து pH லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த எவ்வளவு அதுல pH லெவல் இருக்குது, அமிலத்தன்மை காரத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அதுல லோ வாட்டர் கண்டென்ட்டும் pH லெவலும் அதிகமா இருக்கிறதுனால அதுல பாக்டீரியாஸோ மற்ற விதமான ஏதோ மைக்ரோ ஆர்கனைசேஷன் இது ஃபார்ம் பண்றது, அதாவது ஆர்கனிசம் நடக்கிறதுக்கு இதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. சோ அப்போ அப்படின்னா தேன் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் என்ன ஆகாது, கெட்டு போகாது. தேன் கெட்டு போகாதுன்றது ஜெனரல் நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா எதனால கெட்டு போகாது அப்படின்றது இந்த காரணங்கள், அறிவியல் சொல்லக்கூடிய காரணங்கள் இது. சோ அத லிக்விட் கோல்டு பேரு, லிக்விட் கோல்டு அப்படின்னு அத சொல்லுவாங்க. சூப்பர். உண்மையாவே நம்ம அறியாத சில காரியங்களை குறித்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறப்போ அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம், பார்த்த பகுதி பார்க்கலாம். ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பீரே. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பீரே. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தார் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பீரே. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பீரே.
நம்பீரே. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பீரே. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பீரே. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிவிடலாம்: தவ நிலை திருப்பாடல். அவ்வளவுதான். ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலை நாம் எங்கு கேட்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். இறப்பு வீடுகளிலே குருவானவர் வந்து அந்த இறந்த ஒரு மனிதரை மந்திரிக்கிற பொழுது இந்த திருப்பாடலை அவர் ஜெபித்து அந்த இறந்தோர் வீட்டிலே இந்த மந்திரிப்பு சடங்கானது நடைபெறும். அப்படி பார்க்கிற பொழுது மனிதனுடைய பாவத்தன்மையை, மனிதனுடைய அவல நிலையை வெளிச்சொல்லுகிற ஒரு பாடலாக இருக்கிறது. அப்படி பார்த்தா இது இதை மட்டும்தான் வெளிச்சொல்கிறது என்று சொன்னால் இதற்கும் மேலாக இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது நம்பிக்கையையும் இந்த திருப்பாடல் வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. கண்டிப்பாக மனிதருக்கு மீட்பு உண்டு, கருணை இரக்கம் உண்டு என்பதை சுட்டி காட்டுகிற திருப்பாடலாக இது இருக்கிறது. எனவேதான் இறப்பு வீடுகளிலே இந்த பாடலானது ஜெபிக்கப்படுகிறது, பாடப்படுகிறது என்று சொல்லலாம். அப்படி பார்க்கிற பொழுது இந்த தவநிலை திருப்பாடல்கள் என்று சொன்னால் எத்தனை திருப்பாடல்கள் என்று சொன்னால் 7 திருப்பாடல்கள் இருக்கின்றன. இந்த 7 திருப்பாடல்களே இது 6வது தவநிலை திருப்பாடலாக இருக்கிறது. மக்களை நம்பிக்கைக்கு அழைக்கிற ஒரு பாடல், எல்லோருக்கும் இருக்கிற நம்பிக்கையை தூண்டி எழுப்புகிற ஒரு பாடல். எந்த சூழ்நிலையிலும் நாம் துவண்டு போய்விடக்கூடாது, எந்த சூழ்நிலையும் நாம் அழிந்து போய்விடக்கூடாது, எந்த சூழ்நிலையும் நாம் தடம் மாறி போய்விடக்கூடாது என்பதற்காக நாம் இறப்பு நிலையிலும் கூட நம்முடைய காதுகளில் விழ வேண்டும் என்பதற்காகவே உச்சரிக்கப்படுகிற ஒரு தவ திருப்பாடலாக இது இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது திருப்பாடலுடைய வார்த்தைகள் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான், ஆழ்ந்த துயரம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது கீழுலகில் இருப்பவர்களை இது நினைவு கூறுகிறது, அல்லது பாதாளத்துக்கு இறங்கி செல்கின்றவர்களை அங்கே அல்லது நரகத்திலே வேதனைப்படுகிறவர்களை நினைக்கிறது என்று சொல்லமானால் அதற்கு மேலாக பாவ குழியில் இருப்பவர்களை சிந்திக்க வைக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. யாரெல்லாம் அந்த பாவ குழிக்குள்ளாக விழுந்து கிடக்கிறோமோ அவர்களை எல்லாம் இது வெளிக்காட்டுகிற ஒரு திருப்பாடல். மனிதனுக்கு கண்டிப்பாக மீட்பு உண்டு. அந்த மீட்பு எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அந்த மன்னிப்பு கிடைக்கிற பொழுதுதான் அந்த மீட்பு வருகிறது. இறைவனால் மட்டுமே மன்னிப்பு இருக்கிறது. இறைவன் மட்டுமே நம்மை மன்னிக்கிறார். வேறு யாரும் நம்மை முழு மனதோடு முழுமையாக மன்னிக்க முடியாது என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. அதற்கு மேலாக இந்த திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆன்மாவினுடைய முழு ஏக்கம் என்று சொல்லலாம். ஏன் ஒரு ஆன்மாவினுடைய முழு ஏக்கம் திருப்பாடல் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இறந்ததற்கு பிறகு நாம் எப்படி இருப்போம், அல்லது உயிரோடு இருக்கிற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும், ஆன்மாவை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்துகிற ஒரு திருப்பாடலாக இது இருக்கிறது என்பதை நாம் எந்த சூழலிலும் மறந்துவிடக் கூடாது. ஏன் இந்த திருப்பாடல் அப்படி சொல்லப்படுது?
காத்திருக்கிறோம் என்கிற வார்த்தை, காத்திருக்கிறது என்கிற வார்த்தை 4 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 4 முறை என்பது 40 முறை, 400 முறை, 4000 முறைக்கு சமமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை காத்திருக்கிறேன் என்கிற வார்த்தை. நம் உயிரோடு இருக்கிற பொழுது ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்திருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். கண்டிப்பாக அங்கே ஒரு கேள்விக்குறிதான் வரும். ஆனால் இறந்த பிறகு நம்முடைய ஆன்மா எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் தெரியாது. அதைத்தான் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். நாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிட கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பி இருப்போம். அந்த நம்பிக்கை தவநிலையாக நாம் வெளிப்படுத்துகிறோம். பாவத்தை மன்னிக்கிறார். நம்முடைய அவல நிலையை நாம் உணர்ந்து கொண்டு அந்த அவல நிலையிலிருந்து வெளிவர முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். மீட்பும் மன்னிப்பும் என்கிற சொற்கள் இங்கு நிறைய பயன்படுத்தப்படுகிறது. ஏன் இந்த மீட்பும் மன்னிப்பும் என்று சொல்லும் பொழுது எப்படி அந்த மீட்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், விடியலுக்காய் காத்திருக்கிற காவலரை போன்று. அவன் எப்போ வெடியும் போய் தூங்கலாம், இளைப்பாறலாம் என்று சொல்லி காத்திருக்கிற காவலனை போல எனக்கு எப்பொழுது மீட்பு கிடைக்கும், நான் எப்பொழுது மன்னிப்பு பெறுவேன், நான் மன்னிப்பு பெறுகிற பொழுது நான் விண்ணகத்தை அடைவேன் என்கிற உத்தரிக்கிற நிலையிலே வேதனைப்படுகிறவர் எப்படி காத்து கொண்டிருப்பார் என்பதை ஒரு சாதாரண வார்த்தையில் இரவு காவலர் என்கிற அந்த 2 வார்த்தைகளில் அனைத்தையும் சொல்லி முடித்து விட்டார் இந்த திருப்பாடலின் ஆசிரியர். அவர் எப்படி கண்டுபிடித்தார், அவருக்கு எப்படி இது விளங்கியது, எப்படி புரிந்தது? கண்டிப்பாக இது ஒரு இறை வெளிப்பாடு தான். இன்றைக்கும் இந்த இரவு காவலுடைய பணி அதுதான். எப்படா போகலாம், எப்படா தூங்கலாம் என்று ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி காத்து கொண்டிருப்பார். அதைத்தான் இன்றைக்கு நாமும் செய்துக்கிறோம். என்று சொன்னால் நாம் நரகத்துக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஓய்வு என்பது கிடையாது. உத்தரிக்க ஸ்தலத்துக்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் உத்தரிக்கிற வரைக்கும் நாம் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். அதைத்தான் திருப்பாடல் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இஸ்ரவேலே எல்லா பாவங்களிலிருந்தும் மீட்கிறவர் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இயேசு மட்டுமே எல்லா பாவங்களிலிருந்தும் உங்களையும் என்னையும் மீட்கிற தேவனாக இருக்கிறார், மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் என்று சொல்லி தன்னுடைய திருத்தூதர்கள் வழியாக, குருக்கள் வழியாக அவர் அந்த மன்னிப்பை நமக்கு கொடுக்கிறார். எனவே இந்த மன்னிப்பை கொடுக்கிற அந்த இறைவனை நாம் நினைத்துக் கொள்வோம். எப்பொழுதும் நம் தவநிலை திருப்பாடலை நினைத்து பார்ப்போம். நம்பிக்கை ஊட்டுகிற அந்த திருப்பாடலை நினைத்து நம்முடைய அவல நிலையை தாண்டி வருகிற ஆற்றலை கேட்போம். ஆமேன். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய பாவத்தன்மையையும் அவல நிலையையும் தாண்டி வருகிற ஆற்றை தாரும். எங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்தும். நம்பிக்கையின் ஒளியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றி எந்நாளும் எங்களோடு பிரசன்னமாயிருந்து வழிநடத்துவீராக. எங்களுக்கு மீட்பு உண்டு என்பதை கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், பாவ குழியிலிருந்து எழுந்து உம்மை நோக்கி நடந்து வருகிற ஆற்றலையும் பலனையும் எங்களுக்கு தந்து வழிநடத்துவீராக. நாங்கள் இந்த உலகிலே உமக்காக காத்து கொண்டிருக்கிறோம், உம்முடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உம்முடைய மக்களாக மகிழ்ச்சியோடு காத்து கொண்டிருக்கிற ஆற்றலை பொழிந்து வழிநடத்துவீராக. ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் உலக உணவு தினத்தில் உணவை குறித்து நாம் அறிந்து வைத்திராத சில ஆச்சரியமான தகவல்கள், வினோதமான தகவல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க. அடுத்த ஆச்சரியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, விண்வெளியில் முதலில் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருள் எது அப்படின்றதுதான். ஆல்மோஸ்ட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உருளைக்கிழங்கு. எதனாலப்பா உருளைக்கிழங்கு சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதுல நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, அதுல விட்டமின் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதால அதை ஃபர்ஸ்ட் போய் விளைவிச்சிருக்காங்க. அதை சக்சஸும் பண்ணியிருக்காங்க. இப்போ விண்வெளியில போயிட்டு நம்ம போயிட்டு உருளைக்கிழங்கு இது விதைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அது அதுக்கான சாத்தியக்கூறுகள் அங்க இருந்துச்சு. அவங்க ஆராய்ச்சியோடைய முடிவுல நாசா மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் வின்கன்சைன் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஏன் அவங்க இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனட்டுக்கு அங்கே விண்வெளி வீரர்களுக்கு போயிடப்போ அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான உணவுப் பொருட்கள் ஏதாவது கொடுக்கணும்னா அதுல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ப்ரூஃபும் பண்ணியிருக்கிறாங்க. புதிய தகவல், உண்மையே புதிய தகவல் தான். இன்னும் இது போன்ற நிறைய புதிய தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஜோ, இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அக்டோபர் 16 புனித மார்கரெட் மேரி அலகாக். பிரான்ஸ் நாட்டில் பர்கண்டியில் வாழ்ந்த கிளவுதே பிலிப் பெர்ட் பெற்றோருக்கு கிபி
1647ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் நாள் பிறந்தார் மார்கரெட் மேரி அலகாக். சிறுவயது முதல் நற்கருணை ஆண்டவர் மீதும் மரியன்னையின் மீதும் பக்தியோடு இருந்த மார்கரெட் தன்னொடுக்க பயிற்சியினை கடுமையாக கடைபிடித்து ஆண்டவரிடம் ஜெபித்தார். கிபி 1671ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் நாள் தன் 24வது வயதில் விசிட்டேஷன் துறவற சபையில் சேர்ந்த இவர் கிபி 1672ஆம் ஆண்டு நவம்பர் 6ஆம் நாள் திருவுடை அணிந்தார். கிபி 1673ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் நாள் ஆண்டவர் இயேசு இவருக்கு காட்சி அளித்து மக்கள் செய்கின்ற பாவத்தினால் வேதனைப்படும் தன் இதயத்தினை திறந்து காட்டி வேதனைப்படும் தன் இருதயத்திற்கு ஆறுதல் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். கிபி 1674ஆம் ஆண்டு ஆண்டவரை காட்சியாக கண்ட அருட்சகோதரி அலகாக் உமது அன்பை எப்படி பெறுவது என்று கேட்க அடிக்கடி நற்கருணை பெறுவதினாலும் குறிப்பாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று நற்கருணை உட்கொள்வதினாலும் நற்கருணை ஆராதனையில் பங்கெடுப்பதினாலும் என் அன்பை பெற முடியும் என்று தெரிவித்தார். தனக்கு ஆண்டவர் அளித்த காட்சிகளை தன் ஆன்ம ஆலோசகரான அருட்தந்தை கிளௌதே தேலா கொலம்பியாரேவிடம் தெரிவித்த அருட்சகோதரி மேரி அலகாக் தந்தையின் அறிவுறுத்தலின்படி தான் கண்ட காட்சிகளை கடிதங்களாக எழுதினார். அருட்சகோதரி மார்கரெட் மேரி அலகாக்கின் கடிதங்கள் அனைத்தும் கிபி 1684ஆம் ஆண்டு வெளியிடப்பட குருக்கள் மற்றும் மக்களிடையே திரு இருதய ஆண்டவரின் பக்தி பரவியிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் திரு இருதய பக்தியினை பரப்புவதற்கு ஆர்வமுடன் உழைத்த அருட்சகோதரி மார்கரெட் மேரி அலகாக் கிபி 1690ஆம் ஆண்டு விண்ணகம் சென்றார். திரு இருதய ஆண்டவரை காட்சியாக கண்டு அவரது அன்பினை சுவைத்து திரு இருதய பக்தி உலகமெங்கும் பரவ காரணமாயிருந்த அருட்சகோதரி மார்கரெட் மேரி அலகாக்கினை திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதப்பர் கிபி 1920ஆம் ஆண்டு மே 13ஆம் நாள் புனிதராக உயர்த்தி போலியோ நோய் தாக்கியவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித மார்கரெட் மேரி அலகாக் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு வேதனைப்படும் ஆண்டவரின் திரு இருதயத்திற்கு ஆறுதல் தருவோம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், உணவுப் பொருளை குறித்து ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள், அறியப்படாத தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததா என்ன ஆச்சரியப்பட போறோம் சொல்லுங்க. அடுத்த ஆச்சரியப்படுத்தும் தகவல் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க கேட்டீங்க விண்வெளியில் முதலில் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருள் எது? உருளைக்கிழங்கு சொல்லிட்டீங்க. காரணம் என்ன அப்படின்லாம் பேசணும். அடுத்ததா இருக்கக்கூடிய விஷயம் என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல அதிகப்படியாக திருடப்பட்ட உணவுப் பொருள் எது? பசி அதிகமா இருந்துச்சுன்னா எந்த ஃபுட் வேணாலும் திருடி சாப்பிடலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. நம்ம வேணா சொல்லலாம் திருட்டு மாங்காங்க, அதுதான் நாங்க அடிக்கடி என்ன பண்ணுவோம் பக்கத்துல அப்படிலாம் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் திருட்டு மாங்கான்னு சொல்லுவோம். பட் அதெல்லாம் காட்டிலும் உலக அளவில் அதிகப்படியாக திருடப்பட்ட உணவுப் பொருள்னு சொல்லி எதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சீஸ். நம்ம சீஸ் பொருட்கள் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் நமக்கு தெரியும். மேகி சாப்பிட்றதுல இருந்து எவ்வளவு விஷயங்களுக்கு என்ன பண்றாங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த ஏன் அந்த சீஸை வந்து திருடுறாங்கன்னா அதுக்கு சொல்லப்படக்கூடிய காரணங்கள் என்னன்னா, அந்த சீஸை திருடி அதிக விலைக்கு வெளியே
விற்கலாம், Sale திரும்ப நம்ம பண்ணிடலாம். சேல் பண்ண முடியாது. அதை நான் திருடிட்டு நான் அதிக விலைக்கோ இல்ல அதே விலைக்கோ வித்தா எனக்கு என்னது லாபம்? லாபம் அந்த தானே. ஒரு சில விஷயத்துக்காக சில பேர் திருடுறாங்க. சில பேர் அதனுடைய நீங்க சொன்ன மாதிரி ருசி, டேஸ்ட், அந்த டேஸ்ட்டுக்காக என்ன பண்ணிருக்காங்க, திருடுறாங்க. 2014ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சர்வே பிரகாரம் அதாவது தயாரிக்கப்பட்ட சீஸ்ல 100% அப்படி சீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 4% சீஸ் பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஆச்சரியமூட்டும் உண்மையை தகவல்கள் தான். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். கவிஞர் ரவீந்திரநாத் டகோர் தனது கீதாஞ்சலியில் சொல்லும் கவிதை கதை இது. ஓர் ஏழையின் குடிசை வீடு. நள்ளிரவில் கதவு தட்டப்பட்டது. திறந்து பார்த்தால் அங்கே நிற்பது அவனது நாட்டு அரசர், மன்னர். பேரானந்தத்தில் பேச்சு வரவில்லை அந்த ஏழைக்கு. ஓடி ஓடி உபசரிக்கிறார், உணவு படைக்கிறார், இருக்கும் பாய் தலையணையை எடுத்து கொடுத்து படுக்க வைக்கிறார். தூங்கும் முன் மெல்ல பேச்சு கொடுக்கிறார் அரசர். இவரும் பேச ஆரம்பித்து தனது வறுமை சோக முடிச்சுகள் ஒவ்வொன்றாக மெல்ல மெல்ல சீராக அவிழ்த்து விடுகிறார். அரசரும் உணர்வு அளவிலே ஒன்றித்து போய் ஆர்வமுடன் உற்று கவனித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பச்சாத்தாபத்துடன் விசாரிக்கிறார். ஒரு கட்டத்தில் சோகத்திலே மூழ்கி போய் அவரோடு இவரும் கண்ணீரே வடித்து விடுகிறார். ஒவ்வொரு சோகமாக விவரித்துக் கொண்டே வந்த அந்த குடிசைவாசியோ ஒரு கட்டத்தில் தன்னையே அறியாமலேயே துக்க பரிவர்த்தனை தந்த சுகத்திலே மெல்லிய தூக்கத்தோடு அப்படியே தூங்கி போய்விடுகிறார். பார்த்த அரசரும் புன்னகையோடு தூங்கி விடுகிறார். விடிகாலை நேரம் எழுந்து பார்த்தார் குடிசைவாதி. படுக்கையில் அரசர் இல்லை. பெரும்பாலும் இப்படி வந்து தங்கினால் ஏதாவது அன்பளிப்பு வைத்துவிட்டு போவது அரசரின் வழக்கமாயிற்றே. ஆர்வ மிகுதியில் அவர் படுத்திருந்த படுக்கையை தூக்கி பார்க்கிறார். அங்கே அந்த படுக்கைக்குள் ஒரு சிறிய வாள் இருந்தது. பார்த்தவுடன் ஏமாந்து போகிறார். வாட்டும் வறுமை துயர துன்பங்களை துரத்தி அடிக்க பொன் பொருள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால் வாழ் ஒன்றை விட்டு சென்றிருக்கிறாரே இந்த அரசர். வாழ் துன்பத்தின் சின்னமாயிற்றே. துன்பத்திற்கு துன்பம் தான் பரிசா. நொந்து சோர்ந்து போய் அமர்ந்து விடுகிறார். இருந்தாலும் யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஏன் இந்த வாழ்? வாழ் தரும் பொருள் என்ன? கேள்விகளுக்கு பதிலை தேட ஆரம்பிக்கின்றார். ஆழ்ந்த நிலை யோசனைக்கு பின் அருமையான விடையை கண்டுபிடிக்கிறார். தீர்க்கமாய் சொல்லிக் கொள்ளுகிறார். இது கடவுளே வீடு தேடி வந்து தந்த வாழ். இதை வைத்து என்னை கட்டி போட்டிருக்கும் முடிச்சுகளை ஒவ்வொன்றாக அறுத்தெறிவேன். புது மனிதனாய் பிறப்பெடுப்பேன். செயலில் இறங்கிவிட்டார். இந்த வாளே எனக்கு வைகரை. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. என்ன அர்த்தம்? இன்மையை விட கொடியது எதுவென்றால் இல்லாமையை விட கொடியது இல்லாமையே. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பம் வரும்போது அதற்காக வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி வென்று விடுவர். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். எந்த பொருள் மேல் விருப்பம் இல்லாதவராய் விலகுகிறாரோ அந்த பொருள்களால் அவர் துன்பப்பட மாட்டார். இந்த மூன்றும் திருவள்ளுவரின் அரிய இல்லாமை ஆற்றுப்படுத்தல்கள். அது சரி, உங்களது துன்ப முடிச்சுகளை யார் அவிழ்ப்பது? நீயா கடவுளா? கடவுள் என்றால் கதைக்கு ஆகாது. நீதான் என்றால் கதைக்கு ஆகும், கடவுளுக்கும் ஆகும். அருமையான கதைகளாயிரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம் உலக உணவு தினத்தில் உணவை குறித்து விசித்திரமான சில தகவல்கள். அடுத்ததான் என்ன? A4 என்ன அப்படின்னு கேட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்பிள் அப்படி சொல்லுவோம். அந்த ஆப்பிளை குறித்து அறியப்படாத ஒரு தகவல் வந்து இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் ஒரு 98% வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அது வந்து உள்ள போயிடும் இல்லையா? ஆனா அந்த ஆப்பிள் மட்டும் பாத்தீங்கன்னா மிதக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட இயற்கையே அதோடைய உருவாக்கம் வந்து எப்படின்னா, அதுக்குள்ள வந்து ஹேர், அதாவது காற்று என்பது வந்து அடைக்கப்பட்டிருக்கு. சோ அதனால அந்த பழம் வந்து தண்ணிக்குள் போடும் பொழுது அது மிதக்கும். கிட்டத்தட்ட 25% காற்றால் அது நிரப்பப்பட்டு
நிரப்பப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அப்படிங்கிறப்ப அந்த உணவுப் பொருளை காற்று இருக்குன்னா காற்று என்ன பண்ண விடாது, மூழ்க விடாது. ஸோ அது ஒரு பந்து போல என்ன பண்ணும், மிதக்க செய்யும். இது குறித்த ஏராளமான வீடியோஸ், காணொலிகள் யூடியூப் வலைதளத்துலலாம் என்ன பண்ணுது இருக்குது, பார்க்கலாம். அதை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறப்பு. இன்னும் வேற என்ன தகவல் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு வழங்கிய சிந்திக்க வைக்கும் போதனை. இயேசு நல்ல ஒரு ஆசிரியராக இருந்தார். அவர் பிறரை சிந்திக்க வைத்தார். அவருடைய போதனைகள், அவருடைய கற்பித்தல் பிறரை சிந்திக்க வைத்தன. மற்ற போதகர்கள் அறிவுரைகளை வழங்கினார்கள். ஆனால் இயேசுடைய போதனை அவர்களை சிந்திக்க வைத்தது. நல்ல ஆளுமைகள் பிறரை சிந்திக்க வைக்கிறார்கள். நல்ல ஆசிரியர்கள் மாணவர்களை சிந்திக்க வைக்கிறார்கள். அறிவாற்றல் தொடர்பான பல திறன்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று கிரிட்டிக்கல் திங்கிங், ஆய்வு செய்கின்ற, கேள்விக்கு உட்படுத்துகின்ற, பகுத்தாய்வு செய்கின்ற ஒரு பண்பு, ஒரு திறன். அதை கொடுக்க வேண்டும். நல்ல ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களை, தங்களுடைய உரைகளை கேட்பவர்களை சிந்திக்க வைக்கின்றார்கள். ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி 10:36, லூக்கா 10:36 நல்ல சமாரியர் ஓமையை இயேசு கூறுகிறார். கூறிவிட்டு அவர் கேட்கிறாரு, கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது? சிந்திக்க வைக்கின்ற ஒரு கேள்வி இயேசு கேட்கிறார். அவர் சிந்தித்து விட்டு பதில் சொல்கிறார், அவருக்கு இரக்கம் காட்டியவரே. இயேசு சொல்கிறார், நீரும் போய் அப்படியே செய்யும். ஆகவே இயேசுடைய போதனை பிறரை சிந்திக்க வைப்பதாகவும் பிறரை செயல்பாட்டுக்கு அனுப்புவதாகவும் இருந்தது. அதுவே நல்ல ஒரு ஆசிரியர் பணி, அதுவே நல்ல ஒரு தலைமை பண்பு, அதுவே நல்ல ஒரு ஆளுமை. நல்ல ஆளுமைகள் பிறரை சிந்திக்க வைக்கிறார்கள், பிறரை செயல்பாட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். இயேசுவிடம் அந்த ஆளுமை இருந்தது. இயேசுவிடமிருந்து அதை நாம் கற்றுக்கொள்வோமாக. நாம் பிறரோடு உரையாடும் போது, பிறரோடு நட்புறவு கொள்கின்ற பொழுது, பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, பிறரோடு நாம் பகிர்வு செய்கின்ற பொழுது அவர்கள் சிந்திக்க வேண்டும். பிறரை சிந்திக்க வைப்பவரே சிறந்த தலைவர், சிறந்த ஆசிரியர், சிறந்த ஆளுமை. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், உணவு பொருளை குறித்து அறியப்படாத தகவல்கள், ஆச்சரியமூட்டக்கூடிய தகவல்கள் அப்படின்றப்போ உண்மையாவே கேட்குறப்போ எனக்கு இதெல்லாம் நம்ம கூட கேட்டது இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்ததா என்ன? இப்போ எனக்கும் இந்த ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது உலக உணவு தினத்தில் என்ன பேசலாம் அப்படிங்கிறப்போ இப்படி ஒரு வினோத தகவல்கள் சொல்லலாங்கிறப்ப நிறையா தகவல்கள் இப்படிலாமா அப்படின்னு சொல்லி. அடுத்த தகவல் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமூட்டும் கண்டிப்பாக எல்லாரும். ஏன்னா முதல் முறை அதை படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தானு நானே 2-3 இடத்துல என்ன பண்ணேன்னா கன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஓகே இதெல்லாம் நம்ம இதில் பேசலாம் துணிஞ்சு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. கேரட் என்ன கலர்ல இருக்கும்? ஆரஞ்சு கலர். உறுதியா? நிச்சயமா. ஒரு மாதிரி எல்லோ வித் ஆரஞ்சு. ஆரஞ்சு. எல்லாரும் நம்ம பார்க்கக்கூடிய கேரட் ஆரஞ்சு தான். எல்லாரும் பார்ப்போம். என்னப்பா கேரட் நம்ம பார்த்த வரைக்கும் ஊட்டியில போய் பார்த்தாலும் சரி, கொடைக்கானல் எங்க போய் பார்த்தாலும் நம்ம ஊருக்கு வந்தாலும். ஆனால் முதலாக பயிரிடப்பட்ட கேரட்டோடைய நிறம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஊதா நிறம், பர்பிள் கலர்ல இருக்குமா. அது போட்டோஸும் இருக்குது நிறைய இணையதளங்கள்ல. இது எப்போ ஆரஞ்சு நிறத்துக்கு மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17வது நூற்றாண்டுல. அப்போது அந்த அந்த ராயல் ஃபேமிலி அவங்களுக்கு வந்து பரிசளிப்பதற்காக புதிய ஒரு வகையான பயிரை என்ன பண்ணணும், பயிரிடணும், பாக்குறதுக்கும் நல்லா இருக்கணும், அப்படி இருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேரட்டுக்கான கலரை மாத்தக்கூடிய அந்த அதை எப்படி எல்லாம் மாத்தினா அந்த பயிர் மாறுமோ அதற்கான முயற்சி பண்ணி அதை என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஆரஞ்சு கலர் அப்பதான் 17வது நூற்றாண்டுலாம். 17வது நூற்றாண்டுக்கு முன்னர் வரைக்கும் கேரட்டோடைய நிறம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஊதா நிறம், பர்பிள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய, ஆங்கிலத்துல பர்பிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊதா நிறத்துல என்ன பண்ணிருக்கு அது இருந்திருக்கு. அது இயற்கையாவே சேஞ்ச் ஆகலையா? ஏதோ ஒரு ரசாயன மாற்றம் பண்ணிருக்கலாம், இல்ல மேபி இயற்கையான முறையில அதை எப்படி மாற்றுவதற்கான பயிரிட வேண்டுமோ அந்த டெக்னாலஜி அதை நான் கோ த்ரூ பண்ணல. மேபி நம்ம என்ன பண்ணலாம், அதை தேடி கூட படிச்சுக்கலாம். ஆனா இங்க சொல்லப்படக்கூடிய தகவல் கேரட் முதல்ல இருந்த அதோடைய நிறம் என்னன்னா ஊதா கலர்பா அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு தெரிந்துக்க வேண்டிய ஒரு தகவல். கண்டிப்பா இன்னும் இது போன்ற தொடர்ந்து தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இப்ப அதுக்கு ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல புதிய புதிய தகவல்கள், வித்தியாசமான ஒரு கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி அன்னைக்கு போயிட்டு இருக்குது. கண்டிப்பா அந்த வகையில உணவை குறித்து அடுத்து ஆச்சரியப்படுத்தும் தகவல் என்ன?
அதாவது பண்டமாற்று முறை அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதான் நான் ஒரு கப்பு கோதுமை கொடுத்தா நீங்க ஒரு கப்பு அரிசி கொடுப்பீங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மாயன்ஸ்ன்ற இன மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, கொக்கோ பீன்ஸ் அது வந்து அவங்க எப்படி பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரமா அது பார்க்கப்பட்டிருக்கு. சோ அப்போ வந்து அந்த இன மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, அதை பயிரிட்டு யாரெல்லாம் அந்த கொக்கோ பீன்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ அது வந்து அப்படி கரன்சியா மாத்தி அதை வந்து வாழ்வாதாரமா அவங்க மாத்திருக்காங்க. பணம் போல அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிருக்காங்க. சாக்லேட்ஸ் தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கொக்கோ பீன்ஸ் அப்ப கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு சாக்லேட் என்ன பண்ணிருக்காங்க, கரன்சி மாதிரி பயன்படுத்திருக்காங்க. நான் ஒரு 2 சாக்லேட் கொடுத்தா அந்த சாக்லேட்டுக்கு தேவையான பொருளை என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக் கொள்ளலாம். மாயன் இன மக்கள் சிறப்பு. இன்னும் இது போல வேற என்ன ஆச்சரியமான தகவல்கள் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் எல்லாருமே வாழ்விலே உயர்வடைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். அவ்வாறு உயர்வடைவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் முதுகெலும்பு போன்ற ஒரு மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. அது என்ன? இதோ தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற அறிவியலாளர் மின்விளக்கையும் புகைப்பட கருவியையும் போன்ற பல புதிய படைப்புகளை கண்டுபிடித்தவர். அவரது படைப்புகளை பற்றி என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். அவர் சொல்கிறார், I never did anything worth doing by accident, nor did any of my inventions come by accident. They came by hard work. அதாவது, நான் தற்செயலாக மதிப்பிற்குரிய செயல் எதையும் செய்துவிடவில்லை, தற்செயலாக எந்த கண்டுபிடிப்பும் நிகழவில்லை. இவை அனைத்தும் கடின உழைப்பின் பலனாக வந்தவையே. உலகம் அவரை போற்றியது மின்விளக்கை கண்டுபிடித்ததற்காக, புகைப்பட கருவியை கண்டுபிடித்ததற்காக, தொலைக்காட்சியை கண்டுபிடித்ததற்காக. ஆனால் எப்படி அவரால் இதெல்லாம் செய்ய முடிந்தது? இட் ஹேப்பன் பை சான்ஸ். ஏதோ திடீரென்று நடந்துவிட்டது, நிகழ்ந்துவிட்டது என்று சொல்ல முடியுமா? அவரே சொல்லுகிறார், இவை எதுவுமே தானாக வந்துவிடவில்லை, எல்லாமே என்னுடைய கடின உழைப்பால். ஒவ்வொரு நாளும் பல ஆய்வுகளை மேற்கொண்டு, பல ஆய்வுகளுக்கான இந்த கருவிகளை கொண்டு செயல்பட்டு இரவும் பகலும் உழைத்து இவை எல்லாவற்றையும் அவர் கண்டுபிடிக்கிறார். அவர் கூறுகிறார், நான் தற்செயலாக மதிப்புக்குரிய செயல் எதையும் செய்ய முடியவில்லை, தற்செயலாக எந்த கண்டுபிடிப்பும் நிகழவில்லை. இவை அனைத்தும் என்னால் செய்ய முடிந்தது என்றால் கடின உழைப்பின் பலனாகவே இவை வந்தன. நண்பர்களே, அதனால்தான் நான் சொன்னேன், வாழ்விலே முன்னேறுவதற்கு ஒரு முதுகெலும்பு போன்ற இருப்பது இந்த கடின உழைப்பு. இந்த கடின உழைப்பு நிலையாக இருந்தால், உறுதியாக இருந்தால் வாழ்க்கையிலே உயர்வு நமக்கு கிடைக்கும். இந்த கடின உழைப்பு நமக்கு இல்லை என்றால் வாழ்க்கையிலே நாம் முன்னேறப் போவதே கிடையாது. எனவே உணர்ந்து கடின உழைப்பின் அவசியத்தை உள்வாங்கி உழைத்து வாழ்வோம், வெற்றி பெறுவோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துருந்தோம். இன்றைய நாள்ல வந்து உண்மையாவே விசித்திரமான ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனா உணவுப் பொருளை குறித்து இப்படியும் ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள் இருக்கு அப்படின்றப்போ உண்மையாவே அது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். அந்த வகையில் அடுத்ததா என்ன? ஸோ அடுத்ததா என்ன ஒரு ஆச்சரியமூட்டும் ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகிலேயே ரொம்ப பழமையான சிற்றுண்டி, அதாவது நம்ம ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஸ்நாக்ஸ் ஃபுட், அந்த பழமையான சிற்றுண்டி அப்படின்னா நீங்க எதாவது சொல்லுவீங்க? என்னுடைய ஃபேவரட் இப்போ வரைக்கும் பொட்டேட்டோ சிப்ஸா தான் இருக்கும் நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு சிப்ஸா தான் இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல, இல்லையா? இந்த உலகிலேயே நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலும் கூட அதுல வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்கார்ன். அந்த உலகிலேயே அதிக பழமையான ஸ்நாக்ஸ்
சிற்றுண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருள் எது அப்படின்னா பாப்கார்ன். கிட்டத்தட்ட 5000 to 7000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ 20ஆம் நூற்றாண்டுகள்ல வந்து அது ஒரு கதையா இல்ல அது உண்மையான நிகழ்வா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. பாப்கார்னுக்கு பொறுத்த இன்னொரு சுவையான ஒரு தகவலும் ஒன்று உண்டு. இந்த பாப்கார்ன் அப்படிங்கிறது வந்து ஏழை மக்களின் உணவாக இருந்திருக்கு. ஏன்னா சோளம் இந்த உலக போர்கள்லாம் நடந்த காலகட்டத்தில் பசிப்பட்டிலாம் இந்த காலகட்டத்தில் சோளம் அப்படிங்கிறது எளிதில் என்ன பண்ணிருக்கு கிடைச்சிருக்குது. அப்போ அந்த மக்காசோளம் அதுல இருந்து என்ன பண்றோம், நம்ம வந்து பாப்கார்ன் ரெடி பண்றோம். அப்போ அது ஏழை மக்களின் உணவாக இருந்தனால பணக்காரங்களுக்குலாம் அது என்ன பண்ண அந்த உணவு அதை சாப்பிட்றவங்களை பார்த்தாலே இன்னைக்கு உணவை பத்தி நிறைய பிரச்சனைகள் சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அது போல அப்போ இருந்த ஒரு சர்ச்சை வந்து இந்த பாப்கார்ன் சாப்பிட்ற மக்கள் ஏழை எளிய மக்கள் இவங்க கூட எல்லாம் நமக்கு பேச்சுவார்த்தை யாரும் இந்த அண்ணன் தண்ணி எல்லாம் புழங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவினை வச்சிருக்காங்க. ஆனா இந்த உணவை என்னதான் அவங்க இருக்குன்னு டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த பணக்காரர்கள் என்ன பண்ணிருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த டேஸ்ட் என்ன ஆகி போச்சு, அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. இப்போ இதை உட்காந்து கேட்டு உன்னிட்ட பகிர்ந்து சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதை மறைவா உட்காந்து என்ன பண்ணணும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்ச இடம் தான் திரையரங்குகள். இருட்டுக்குள்ள உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி அதனாலதான் பாப்கார்ன் சாப்பிடுறாங்க இப்படின்னு ஒரு தகவல். இது உண்மையானலாம் எனக்கு தெரியாது, ஆனா சுவாரஸ்யமான ஒரு சுவையான தகவல் தான் சொன்னேன் தொடக்கத்துல. இது கேள்விப்பட்ட பார்த்த ஒரு விஷயம் மேபி இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். சுவையான ஒரு தகவல். கண்டிப்பா இது ஒரு சுவையான தகவல் தான். இன்னும் இது போன்ற சுவையான தகவலை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப பகுதி பார்க்கலாம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொடரின் வழியாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கின்றேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். இப்போது நாம் இத்தனை நாட்களாக குடியரசுத் தலைவரை பற்றி பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், குடியரசுத் தலைவர் மிக 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 முக்கியமானவர். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கஸ்டோடியன். ஏராளமான உரிமைகளையும் கடமைகளையும் அரசியலமைப்பு சட்டம் அவர் தோள் மீது சுமத்தி இருக்கிறது. அவருக்கு உதவி செய்வதற்காக இருப்பதுதான் அமைச்சரவை. அந்த அமைச்சரவை ஒன்றியத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க வேண்டும். அதற்கு இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்பினுடைய பெயர் நாடாளுமன்றம், நாட்டை ஆளுகின்ற மன்றம். நம்முடைய வாக்குகளால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டு தெரிந்தெடுக்கப்படுகின்ற நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் இங்கே தான் சென்று சேருகிறார்கள். இந்த நாடாளுமன்றத்திற்கென நீண்ட நெடிய ஒரு வரலாறு இருக்கிறது. நீண்ட காலமாக இந்த மனிதகுலம் ஏறக்குறைய இத்தகைய நாகரிகம் அடைந்த மனிதர்களே ஏறக்குறைய ஒரு 60,000 ஆண்டுகளாக இந்த பூமியில் இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நீண்ட காலம் ஆண்டான் அடிமை முறை, இனக்குழுக்கள் முறை எல்லாம் இந்த சமூகத்தில் இருந்திருக்கிறது. வளர்ந்து வளர்ந்து அது பேரரசுகளாக உருவாகி அரசு ஆட்சி முறை தான் நீண்ட காலம் இந்த பூமியை ஆக்கிரமித்திருந்திருக்கிறது. அரசர்கள் கொடுங்கோலர்களாக இருக்கிற பொழுது, மக்களுடைய குரல் மதிக்கப்படாமல் இருக்கிற பொழுது அங்கங்கே புரட்சிகள் வெடிக்கின்றன. அங்கங்கே பல நேரங்களில் மக்களுடைய எதிர்ப்பு குரல்கள் எழுகின்றன. எங்களுக்கும் உரிமை வேண்டும் என்கிற கோஷம் ஒலிக்க ஆரம்பிக்கிறது. எனவே அரசர்கள் மக்களுக்கும் உங்களுக்கும் பேசுவதற்கான உரிமை இருக்கிறது என்று உருவாக்கிய இடம்தான் பாராளுமன்றம். பாராளுமன்றம் என்பது கூடி பேசுகிற ஒரு இடம். அதுதான் தமிழில் அதனுடைய பொருள். கூடி பேசுகிற இடம். நம்ம டீ கடை இல்லை, அல்லது நம்முடைய வராண்டாக்கள் அல்ல. மாறாக நம்முடைய பிரதிநிதிகள் நம்முடைய நலனுக்காக, நாட்டினுடைய நலனுக்காக, நாட்டினுடைய மேன்மைக்காக கூடி பேசுகிற ஒரு இடத்தினுடைய பெயர் தான் டு பார்லேரே என்பது கூடி பேசுகிற ஒரு இடம். அதுதான் பார்லிமெண்ட் என்று உருவானது. இது முதலில் உருவானது இங்கிலாந்து நாட்டில். ஏறக்குறைய 13ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் இந்த பாராளுமன்ற அமைப்பு முறை தொடங்கியது. ஆனால் அப்போது தொடங்கிய பொழுதெல்லாம் அவர்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கவில்லை, மாறாக மன்னனுடைய பிரதிநிதிகளாக இருந்தார்கள். குருமார்கள், நிறைய படித்தவர்கள், வழக்கறிஞர்கள், இப்படி அரசனுக்கு உதவி செய்வதற்காக, ஆனால் மக்களுடைய குரலாக இருப்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே 17ஆம் நூற்றாண்டில் இருந்துதான் இந்த மக்களாட்சிக்கான இந்த தத்துவம் உலகெங்கும் மிக விரைவாக பரவி இந்த பாராளுமன்றங்கள் உருவாகின. குறிப்பாக 17ஆம் நூற்றாண்டில் தான் பிரிட்டனுடைய பாராளுமன்றம் இங்கிலாந்து நாட்டில் அது மக்களுடைய பிரதிநிதிகளால், உண்மையாக தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகளால் நிரம்ப ஆரம்பித்தது. எனவே அந்த மக்கள் பிரதிநிதிகளால் நிரம்ப ஆரம்பித்தது. அந்த விதத்தில் தான் உலக பாராளுமன்றங்களின் தாய் என்று பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தை நாம் அழைக்கிறோம். அதற்கு பிறகு பாராளுமன்றங்கள் அடுத்து அமெரிக்காவில் தொடங்கியது.
அவர்கள் எப்போது காலனி ஆதிக்க முறையிலிருந்து விடுதலை பெற்றார்களோ தங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியது முதலில் அமெரிக்கா. அவர்கள் பாராளுமன்றம். பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு பிரெஞ்சு நாட்டு பாராளுமன்றம் தொடங்கியது. அப்புறம் ஐரோப்பா முழுவதும் அது தொடங்கியது. இப்படி மக்களினுடைய பிரதிநிதிகளாக இருந்து பேசுவதற்காக இந்த பாராளுமன்றங்கள் தொடங்கின. இந்தியாவிலே பாராளுமன்றம் ஏறக்குறைய பல விதங்களில் செயல்பட்டாலும் நம்முடைய தற்போதைய பாராளுமன்றம் 1950 இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகுதான் இந்த பாராளுமன்றம் தொடங்கியது. இந்த பாராளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்கின்றன. அது மேல் சபை என்றும் கீழ் சபை என்றும், அதாவது ராஜ்யசபா லோக்சபா என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் ஏறக்குறைய பிரிட்டன் மாடல் தான். அங்கேயும் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் என்று 2 விதமான சபைகள் இருக்கின்றன. அதை அப்படியே பிரதிபலிப்பது போல இந்தியாவிலும் மேல் சபை கீழ் சபை என்று இருக்கிறது. மேல் சபையில் உள்ளவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, நேரடியாக அவர்கள் பிரதிநிதித்துவ முறையில் வருகிறார்கள். கீழ் சபையில் இருக்கின்ற லோக்சபாவில் இருக்கின்றவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இவை 2ம் இருந்து இதில் தான் நம்முடைய நாடு, இந்த இந்தியா என்கிற இந்த ஒன்றியம், இந்த நாட்டினுடைய ஆட்சி முறை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே ஒரு சிறப்பான பாராளுமன்றத்தை கொண்ட மக்களினுடைய பிரதிநிதிகளால் ஆட்சி செய்யப்படுகின்ற ஒரு மக்களாட்சி குடியரசாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த 2 அவைகளையும் நிரப்புகிறவர்கள் நம்முடைய பிரதிநிதிகள், நம்முடைய நலன்களை பிரதிபலிப்பவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை மீண்டும் மீண்டும் கேட்டு பார்க்கத்தான் இந்த உரையாடல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் என உறுதியாக நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு பேசிட்டு இருக்கிறோம். உலக உணவு தினத்தில் உணவுப் பொருட்களை குறித்த விசித்திரமான ஆச்சரியமூட்டும் தகவல்கள் அடுத்ததா உண்மையாவே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. என்னடா இது இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காஃபியை முதல்ல கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா உங்களுக்கு? முத ஒளிச்சு வச்சது யாருன்னு சொல்லுங்க. கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்றேன். என்ன கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன் இல்லத்தரசிகள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா கண்டுபிடிச்சதா 2மே இல்ல, கண்டுபிடிச்சது மட்டும்தான். ஆனா உண்மையான இதுல தகவல் பரிமாறிக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஃபி முதல் கண்டுபிடித்தது ஒரு ஆடு அப்படின்றாங்க. ஆடுகள். கோட். எப்படிப்பா இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தியோப்பியா அந்த மக்கள் ஆடு மேய்க்கிறப்போ சில ஆடுகள் மட்டும் என்ன பண்ணுங்க, ரொம்ப சுறுசுறுப்பா விளையாடிட்டு ரொம்ப சுறுசுறுப்பா இருந்திருக்கு. இதை கவனிச்சு அந்த மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஆடு அப்படி என்னதான் சாப்பிடுது ஸ்பெஷலா அப்படின்னு போய் பாக்குறப்போ அதுங்க சாப்பிடுற சில வகைகள், உணவு வகைகளை எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதுல இருந்து தான் அந்த காஃபியை ரெடி பண்ணிருக்காங்க. எஸ், ஓகே, இதுல இருந்து தான் அந்த காஃபி ரெடி ஆயிருக்கு. ஆடுகள் சாப்பிட்டு ரொம்ப எந்துவா சுத்துறத கழிச்சு, ஓகே, இதை வச்சு நாமளும் மக்கள் எப்படி எல்லாம் இருக்காங்கல்ல சம. ஆனா இந்த உலகின் முதல் காஃபி ஷாப் எங்க தொடங்கினாங்கன்னு தெரியுமா? தெரியாதே. கான்ஸ்டான்டினோபிள் அப்படிங்கிற இடம், இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இஸ்தான்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலதான் 1475 காஃபி ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க. என்ன காரணத்திற்காக அப்படின்னு அந்த ரீசன் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கடையில உட்காந்து உலக வழக்குகள் பேசுறதுக்கும் ஊர் புரணி பேசுறதுக்கும் காஃபி குடிச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்றேன், மானிய தேனை பொன்மானை எல்லாம் போட்டு சொல்றேன், உட்காந்து கதை பேசுவதற்காக அந்த ஒரு காஃபி ஷாப் இன்ன வரைக்கும் அது நம்ம ஊர்ல உள்ள டீ கடை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தெருவுக்கு தெரு பெஞ்ச் எல்லாம் போட்டு உட்காந்து கதை பேசிட்டு இருக்கிறோம். சோ காஃபி குறித்த ஒரு அற்புதமான தகவல் இன்னும் வேற நல்லா இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நமக்கு ஒரு மழைக்காலம் வரப்போகுது. அப்படிங்கிறப்ப மழைக்காலத்துக்கு முன்னாடி நம்ம நிலங்களில், அதுவும் முக்கியமாக மழை பெஞ்சால் என்னோடய நிலத்தில் தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டே இருக்குங்க, நான் போட்டிருக்கிற பயிருக்கு இம்சையை கொடுக்கும், அது வேறு அழுகி போயிடும், எனக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுக்கும். அந்த மாதிரியான மனநிலை உள்ள இடங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னென்னா, நிலத்தோட தாழ்வான பகுதியில், மழைக்காலத்துக்கு முன்னாடி நிலத்தோட தாழ்வான பகுதியில் ஜேசிபி வச்சு முடிஞ்ச அளவுக்கு 6 அடி நீளம் 6 அடி அகலம் இருக்கிற மாதிரி ஆழமாக ஒரு குழி எடுக்கணுங்க. அந்த குழி எவ்வளோ தூரம் இருக்கலாம் அப்படின்னா, அந்த அடுக்கு மாறி ஒரு களிமண் அடுக்கு இருக்குன்னா அந்த களிமண் அடுக்கு தாண்டி சுண்ணாம்பு அடுக்கு வரும், அல்லது அதான் சுக்காம் சட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சுக்கான் சட்டு வரணும். அது மாதிரி ஒரு ஆழத்தில் நம்ம தோண்டிக்கிட்டோம்னா மழை தண்ணீர் எவ்வளோ நம்ம அந்த குழியை சுற்றி நம்ம மண்ணிலே கரை மாதிரி போட்டுக்கலாம்.
இந்த தேவையில்லாத மண்ணை வந்து நம்ம எடுத்து அப்புறப்படுத்திடலாங்க. மேல் மண்ணை மட்டும் நிலத்தில் போட்டுக்கலாம், மிச்ச மண்ணெல்லாம் அப்புறப்படுத்திடலாம். இந்த அமைப்பு இருந்தால் என்ன நல்லது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நீங்கள் வேறு விதமான காய்கறி பயிர் போடுறீங்க அல்லது வந்து ஒரு சிறப்பு பயிர்கள் போடுறீங்க அப்படிங்கிறப்ப நிலம் காஞ்சிருந்தா அதோடைய விளைச்சல் நல்லா இருக்குங்கிறப்ப இந்த குழி தோன்ற இந்த தொழில்நுட்பத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டா இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நிறைஞ்ச தண்ணியெல்லாம் வழிஞ்சு அந்த குழிக்கு போயிடும். குழிக்கு போகிறது அந்த அடுத்த அடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக வேகமாக கீழே இறங்கி போயிடும். எப்படினாலும் நம்ம நிலம் களிமண் நிலம். அந்த களிமண் நிலத்தில் அடுத்து வரக்கூடிய வெயில் காலத்தில் கூட இந்த நிலத்தில் நம்ம கொடுக்குற தண்ணீர் காற்று நிற்கும். நம்ம என்ன சொல்கிறோம், ஈரம் இருந்தால் போதும், பாசனம் வேண்டாம், ஈரம் இருந்தால் போதும்னு சொல்கிறோம். அப்படி ஈரம் இருக்கிறதுனால அப்போ அதனால் இந்த குழி தோன்றதுனால எந்த தொல்லையும் இல்லை. வெயில் காலத்தில் அதை அந்த குழியால் நமக்கு எந்த விதமான நஷ்டம் வராது. அப்படி ஒரு அமைப்பை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா பொதுவாக இந்த மழைக்காலத்தில் சொதன்னு தண்ணி நிற்கக்கூடிய இடங்களில் அந்த தண்ணீர் இழுத்து பூமிக்கடியில் போக மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த அமைப்பை முடிஞ்ச வரையிலும் களிமண் நிலங்கள் வச்சுருக்கிறவங்க எல்லாரும் ஏற்கனவே இந்த மாதிரி பாதிப்பு வச்ச இடங்களில் உள்ளவங்க எல்லாம் செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, எங்கெல்லாம் வந்து நிலத்தில் எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், வேறு மாதிரியான செய்தி வேணும் அப்படின்னு சொன்னால், நிலத்தோட தாழ்வான பகுதியில் 2 அடி ஆழம், முழங்கால் உயரத்துக்கு ஒரு குழி, மண்வெட்டி அகலத்துக்கு ஒரு குழி எடுத்துட்டோம்னாலே, அதை வடித்து எடுத்துகிட்டு வெளியில் போகிற மாதிரி அமைப்பை பண்ணிட்டோம்னாலே நிலத்தில் இருக்கக்கூடிய நிறைஞ்ச தண்ணியெல்லாம் வெளியில் போக வாய்ப்பு இருக்குது. எப்படி சுற்றி பார்த்தாலும் நம்ம தோண்டும் போது அடுத்த அடுக்கை நம்ம எங்கேயாவது தொடுவோமா அப்படின்னு பார்க்கலாம். அப்படி ஒரு சில இடத்துலலாம் பார்த்தா 15-20 அடிக்கு கூட ஒரே வகை மண் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அடுத்த அடுக்கை எதிர்பார்க்க முடியாது. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமான பள்ளமான இடம் தோன்றப்ப மிகுந்து வரக்கூடிய தண்ணீர், மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி வந்து இந்த குழிக்குள்ளே விழுந்துடும். நம்ம வேறுகிட்ட நின்று இம்சை பண்ணாது. இந்த தொழில்நுட்பத்தை மனசில் வச்சுக்கலாம். இந்த தண்ணீரை எப்படி வெளியே அனுப்புறது அப்படிங்கிறத இப்போவே திட்டமிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்க்காலில் தண்ணி இழுத்து கொடுக்கணும்னா எங்கேயாவது அடைப்பு இருக்கா, அதெல்லாம் இப்போவே சரி பண்ணி அந்த வாய்க்காலில் இருக்கக்கூடிய அந்த அடைப்பெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம நிலங்களில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் வடிஞ்சு அடித்து அடுத்த நிலத்துக்கு போய் வாய்க்காலுக்கு போகிற மாதிரி இழுத்து கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திடணும். அப்படி பண்ணுறப்ப நமக்கு எந்த விதமான தொல்லை இல்லாத ஒரு நிலம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி நம்மளுடைய நிலங்களில் ஏதாவது குட்டைகள் போட்டிருந்தோம்னா, உதாரணத்துக்கு பண்ணை குட்டை அல்லது சின்ன குட்டைகள் எதுவும் போட்டிருந்தோம்னா அந்த இடத்துக்கு தண்ணீர் போகிற மாதிரி அமைப்பை தடையெல்லாம் எடுத்து விட்டு எக்ஸஸாக தண்ணி அதுக்கு போய் அதில் விழுகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கணும். அப்படி பண்ணுறப்ப நமக்கு அந்த நம்ம நிலத்தில் அதிகமான தண்ணி இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துக்கு பயிரை பாதுகாக்கிற மாதிரி அதே நேரத்தில் நகர்த்தி விட்டு அடுத்த இடத்துக்கு போகிற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னாலே மனசு வருத்தம் இல்லாமல் ஒரு விவசாயத்தை இந்த மழைக்காலத்தில் பண்ணுற பெரிய வாய்ப்பு இருக்குது. செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான உணவும் உயர்வும் பகுதியை நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் அறியப்படாத தகவல்கள், எஸ், ஆச்சரியம் மூட்டக்கூடிய தகவல்கள் தான் உண்மையாவே. அந்த வகையில் அடுத்ததான் நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம் உணவுப் பொருள் குறித்து. அடுத்ததாக உணவுப் பொருள் அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகள், பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே விபத்தாக நிகழ்ந்தது தான். இன்னைக்கு டெலிஃபோன் கண்டுபிடிச்சது கிரஹாம்பெல் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதுவே ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அவருடைய மனைவிக்கு செவித்திறன் அப்படிங்கிறது குறைவா இருந்திருக்கு. அப்போ செவித்திறன் இல்லைங்கிறதுனால அதை பேசினா கேட்பதற்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு கருவியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவர் முயற்சி மேற்கொண்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பேசினா கேட்கறதுக்கு பதிலாக எங்கேயோ இருக்கிறவங்க பேசினாலும் கேட்கும் பண்ண என்ன பண்ணிட்டாரு, ஒரு டிவைஸை வந்து கண்டுபிடிச்சார். அதுதான் இன்னைக்கு டெலிஃபோன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு ஸ்மார்ட் போன் வரைக்கும் வந்திருக்குது. அப்போல நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எப்படி இந்த விபத்தாக நிகழ்ந்ததோ அது போல இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான பிரதானமான ஒரு உணவுப் பொருள் என்ன அப்படின்னு ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் விரும்பாத நபர்கள் இருப்பாங்களான்னு கேட்டா யார் யாருக்கும் அந்த சளி குறித்த பயம், யார் யாருக்கும் எனக்கு மூக்கு அடைக்கும் எனக்கு அப்படிலாம் இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த ஐஸ்கிரீம் என்ன ஆகாது, பிடிக்காது, இனிமையா இருக்கும். மற்ற எல்லாருக்குமே வந்து ஐஸ்கிரீம் கண்டிப்பா பிடிக்கும். சில பேர் இந்த த்ரோட்ல, சில பேர் இந்த பாடக்கூடியவங்க எல்லாம் அந்த த்ரோட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐஸ்கிரீம் அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் உண்டு. எஃப்எம்ல வேலை பார்க்குறப்ப நல்லா சகட்டு மணிக்கு ஐஸ்கிரீம் அப்போ எல்லாம் கேட்பாங்க, எப்போ அது உங்களுக்கு தொண்டையை வச்சு தான் பொழப்பே ஓடும், அதை பற்றி தான் கவலை இல்லைங்க, நமக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குங்க. இந்த ஐஸ்கிரீம்ல ஒரு வினோதமான உண்மை, இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கோன் ஐஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா,
அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோன், அதையும் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு முடிச்சிடலாம். இது வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று இல்லையா? ஏன் அப்படின்னா சென்ட் லூயிஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் வச்சு சேல்ஸ் பண்ணிருக்கோம். அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட் பிடிச்சி போய் எல்லாரும் என்ன பண்றாங்க, வாங்குறதுக்கு வராங்க. அந்த காயக்கூடிய அந்த கப்பு இருக்கு இல்லையா, அந்த கப்பு வந்து பற்றாக்குறை ஏற்படுது. அப்போ அந்த பற்றாக்குறை எப்படி செய்யறது? அதே ஐஸ்கிரீம் இருக்குது, ஐஸ்கிரீம் சர்வ் பண்றதுக்கு என்ன இல்ல, கப்பு இல்ல. அப்ப அந்த கப்புக்கு என்ன பண்ணலாம் பார்த்தா, பக்கத்து கடையில வேஃபிள்ஸ் பிஸ்கட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வேஃபிள் பிஸ்கட் என்ன பண்ணுங்க வித்துருக்காங்க. அவங்க அந்த பிஸ்கட்டை வாங்கி என்ன பண்ணுங்க, அதை இப்படி கோன் மாதிரி இந்த மளிகை கடையில பொட்டணம் அடிக்கிறதுக்கு சுத்தம் அந்த மாதிரி மடிச்சு அதுல என்ன பண்ணிருக்காங்க, ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே வாங்குறவங்களுக்கு என்ன ஆகி போச்சு, இப்போ ஐஸ்கிரீமே சாப்பிடலாம், வேஃபிள்ஸ் என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். அப்ப இது நல்ல ஐடியாவா இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எல்லா விபத்துலயுமே ஏதாவது ஒண்ணு வந்து முடியும்வாங்களே, நல்லது. அந்த மாதிரி தான் இதுவும் அந்த மாதிரி தான் இந்த கோன் ஐஸ் அப்படின்னு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஐஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சூப்பர்ல. அது பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. ஆனா இப்படிதான் கண்டுபிடிச்சாங்கன்றதை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சிறப்பு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், சிகேடி, க்ரானிக் கிட்னி டிஸார்டர். இது எதனால் வருது? ஒன்று டயபெட்டிக்கு கண்ட்ரோல் இல்லாதனால, ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் இல்லாதனால, வலி நிவாரண மாத்திரைகள் சாப்பிடுவதனால், அல்லது வேறு ஏதாவது நோய்க்கு பல வருடங்களாக மருந்து மாத்திரைகள் இல்லை ஓவர் டோஸ் ஆன்டிபயோட்டிக், இப்படி பல காரணங்களால் இன்றைக்கி கிட்னி ப்ராப்ளம் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குது. வந்துருச்சு. உபாதைகள் எப்படி இருக்கும்? 2 கால் வீக்கலாம், காலையில் தூங்கி எழுந்தோடனே முகம் வீக்கம் இருக்கலாம், கால் ஒரு 2-3 ஹவர்ஸ் தொங்க போட்டால் வீக்கம் வரலாம், உடலில் அரிப்பு இருக்கலாம், விக்கல் வரலாம், கொமட்டல், வாந்தி, அஜீரணம், மலச்சிக்கல், பிளட்டு குறைஞ்சிருக்கலாம், யூரியா கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கலாம். 1.2 நார்மல்னு சொல்கிறாங்க, நான் 1 தான் நார்மல்னு சொல்கிறேன். 1க்கு மேலே போனாலே உங்கள் கிட்னி 50% வேலை செய்யலை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். வருமுன் காப்போங்கிற உஷாரில் இருக்கணும். ஏன்னா உங்களோட உடலில் 50% பாதிப்புக்கு பிறகு தான் உங்களோட கிரியேட்டினைன் லெவல் அதிகரிக்கும். அப்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு விழிப்பு நிலையில் ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு வீட்லேயும் பிபி அப்பரட்டஸ், குளுக்கோமீட்டர் 2 இருக்கணும். சுகர் பார்த்துக்கணும், பிபி பார்த்துக்கணும். புரியுதுங்களா? இது கண்ட்ரோலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போது நீங்கள் டெய்லி பார்த்துட்டு வரும்போது பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இந்த கிரியேட்டினைன் 1 மேலே எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை தான். அதுலேயே ஆரம்ப நிலையில் 1.2க்குள்ளே இருக்கலாம், அதாவது 1லேருந்து 2க்குள்ளே இருக்கலாம், இல்லை 2லேருந்து 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். ஆரம்ப நிலையிலேயே தொடர்பு கொண்டால் நிச்சயமாக டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்குது. கவனக்குறைவாக இருந்தால் போன வாரம் கிரியேட்டினைன் லெவல் 2 இருந்திருக்கலாம், இந்த வாரம் 7 இருக்கலாம், இல்லை 9 கூட ஆகலாம். அப்போது உங்களுக்கு அந்த நோயின் தீவிரம் எப்படி இருக்குன்னா, குமட்டல், வாந்தி, மூச்சு திணறல், சிறுநீர் கழிக்க முடியாமல் சிரமம், வயிறு வீங்கி காணப்படுவீர்கள். அப்போது அது எமர்ஜென்சி, வேறு வழி இல்லாமல் டயாலிசிஸுக்கு தள்ளப்படுவீர்கள். அதனால் ஆரம்ப நிலையிலே கிட்னி ப்ராப்ளம், உங்களுக்கு லேசாக கிட்னி பாதிப்பு இருக்குது, உங்களுக்கு மருத்துவர் சொல்லலாம், சொல்லாமல் கூட இருக்கலாம். டெஸ்ட்டு பண்ணால் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அந்த கிரியேட்டினைன் லெவல் 1க்கு கீழே இருக்கணும். 1க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு நீங்களாம் ரிப்போர்ட் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சிலர்லாம் வராங்க, எனக்கு டாக்டர் ஒன்றுமே சொல்லன்னு சொல்கிறாங்க, கிட்னி ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்கம்மா, டயட்டு ஒன்றும் சொல்ல, உப்பு கம்மியாக சொல்லலைன்றாங்க. இது பேஷண்ட் சொல்லலையா, இல்லை பேஷண்ட் கவனிக்கலையா, டாக்டர் சொல்லியான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நாங்கள்லாம் கண்டிப்பாக உப்பு எவ்வளோ சாப்பிடணும், தண்ணி எவ்வளோ குடிக்கணும், என்னென்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, அப்படி தான் சொல்லிகிட்ருக்கோம். அப்படி கடைப்பிடிக்கிறவங்க நிறைய பேர் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது, அண்டர் கண்ட்ரோல்லையே இருக்குது, டயாலிசிஸ் போகலை பல வருடங்களாக. சரி, இது ஒருப்பா. ஆல்ரெடி கிட்னியை மாற்றி வச்சுருக்காங்க, ஒரு கிட்னி தான் இருக்குது, அவருக்கும் பாதுகாக்க வேண்டியான நிலை. உடனே நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், வேறு கிட்னி வச்சுட்டோம், நல்லா இருக்கும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு கிட்னி தான் இருக்குது, அது எவ்வளோ நாள் நல்லா இருக்கணும், நீங்கள் உயிருள்ளவரையே அது நல்லா இருக்கணும். அது நல்லா இருக்கணும்னா நீங்கள் கடைப்பிடிக்கணும். திருப்பி பழைய மாதிரி நான்வெஜ்ஜு, உப்பு, காரம், புளி, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, ஸ்மோக் பண்ணவே கூடாது. உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆஃப்டர் சர்ஜரியும் ஒரு கிட்னி இருக்கிறவங்க கூட
திருப்பி கிட்னி ஃபெயிலியர் வரலாம் அப்படின்னு நிறைய பேஷண்ட் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. அந்த நிலைக்கு தள்ளப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு பேசுகிறேன். ஏன்னா ஏற்கனவே கிட்னி போயிடுச்சு, இப்போ வச்சிருக்கிறது வேற ஒரு மாற்று கிட்னி, அது ஒரு கிட்னி, அதுவும் பழுதானவங்களும் இருக்கீங்க. இந்த மனவேதனை, இந்த கஷ்டம், உடல் உபாதை தேவையா? சற்றே சிந்தியுங்கள். கிட்னி ப்ராப்ளம்னா இம்மிடியட்டாக தொடர்பு கொள்ளுங்க. டயாலிசிஸ் போகாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு, கடைப்பிடிங்கள், பயனடையுங்கள். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ உலக உணவு தினத்தில் இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் ஃபைனலாக என்ன, இன்னைக்கு வந்து தக்காளி அப்படின்னாலே அதுப்பா என்னடா இது இவ்வளோ விலை இருக்கு, இது எப்படின்னா வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வர அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா அவ்வளோ விலை மதிப்பு மிக்கதான் வந்து இன்னைக்கு அந்த தக்காளி பார்க்கப்பட்டிருக்கு. ஆனால் பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி வந்து ஒரு பாய்சன் அப்படின்னு சொல்லி அதை வந்து சாப்பிடாத ஒரு நிலை இருந்திருக்கு. அது வந்து தக்காளி அப்படின்னா விஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சாப்பிடாத ஒரு நிலை. அதை வந்து எதனால அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நைட் ஷேடு குடும்பத்தை சார்ந்த ஒரு தாவர இனமா இருந்ததால அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அது காலப்போக்கில் என்ன இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுத்து பயன்படுத்தி அது சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி உறுதியெல்லாம் படுத்திருக்காங்க. ஆனா நோட்டட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1820 ராபர்ட் ஜான்சன்றவர் ஒரு கூட நிறைய தக்காளியை வச்சு சாப்பிட்டு காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஓகே தக்காளி செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அதனாலதாங்க அவ்வளவு வேலை போயிட்டு இருக்கு. தக்காளி இல்லாத இன்னைக்கு உணவு அப்படின்னு சொல்லி நம்ம எதையுமே செய்யறதில்ல. எது ப்ரிப்பேர் பண்ணாலும் தக்காளி இருக்குது. அந்த வகையில் அது ஒரு காலகட்டத்தில் இது விஷம் வாய்ந்தது, இது உண்ண தகுதி இல்லாததுன்னு சொல்லப்பட்ட காலமும் இருந்திருக்கிறது வரலாற்றில். சிறப்பு. ஸோ சிறப்பான நாள், உலக உணவு நாள். இன்னைக்கு நாளில் இந்த உணவை குறித்து நிறைய ஆச்சரியமூட்டும் தகவல்கள், உண்மைகள் என்ன தெரிஞ்சிருக்கிறோம். ரொம்ப சிறப்பு. இந்த நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, உணவுப் பொருட்களை வீணாக்க கூடாது. ஸோ இன்னைக்கு நாம் வீணாக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே எங்கோ ஒரு இந்த உலகின் மூலையில் உணவு கிடைக்காமல் தவிக்கக்கூடிய எத்தனையோ பேர் என்ன பண்ணுறது, நாம் நினைத்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. தேவைக்கு ஏற்றாற் போல என்ன பண்ணுவோம், உணவு அந்த உணவை வீணாக்காமல் இருக்க கற்றுக்கொள்ளவும் வேண்டும். அது இந்த நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். லண்டனில் வசிக்கும் சாக்ஷி இன்று தனது 5ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா விஷ்ணு சந்திரன், அம்மா கிருஷ்ணபிரியா, பாட்டி லட்சுமி சந்திரன், அம்மாச்சிகள் தமிழரசி கலைவாணி, தாத்தாக்கள் கோவை கருப்புசாமி, முருகானந்தம், விஜயலட்சுமி, பெரியப்பா வினித், பெரியம்மா யோகா, மாமாக்கள் கிருஷ்ண தீபக், ஜீவானந்தம், அத்தை கிருத்திகா, குட்டிஸ்கள் சுஸ்மிதா, தீக்ஷி, சர்வேஷ், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஐரின் சலோமி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அபிஷா இன்று தனது 26ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் கணவர் இன்ஃபன்ட் ஆண்டனி ராஜேஷ், அப்பா சிலுவை முத்து, அம்மா அந்தோனி அம்மாள், மாமனார் சவுந்தரராஜன், மைத்துனி சுதா, மகள் ஜான்சி ஆண்டோஸ் ஜோஃபி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். வர்ணியா இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். லூர்டினோ ஜெஃப்ரின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சாரா ரேச்சல் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா, தாத்தா, அம்மாச்சி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எண்ணிக்கை 626. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, பகிர்ந்து உண்போம், மகிழ்ந்து வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமையும் மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.
நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.